ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியமில் பருப்பு கீரை கடையல் செய்ய போகிறோம். கீரை எல்லா வகையான கீரைகளுமே டெய்லி மாற்றி மாற்றி நம்ம உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த பருப்பு கீரையும் ரொம்ப ஹெல்த்தியானது. இன்றைக்கி நம்ம வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், புளி இது எதுவுமே சேர்க்காமல் பருப்பும் தக்காளியும் மட்டும் சேர்த்து ஒரு கடையல் செய்ய போகிறோம். குக்கரில் நம்ம எப்போதுமே மெஷர் பண்ணுற கப்பால் 1 கப் அளவு துவரம்பருப்பு சேர்த்து 3 கப் தண்ணி சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுறலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மல்லி கலந்த மிளகாய் தூள் 2 ஸ்பூன், ஒரு 2 தக்காளி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கிள்ளி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். பருப்பு ஊற வச்சுருக்கிறதுனால 2 விசில் வச்சா போதும். ஹீட் நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு. விசில் எடுத்துகிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பாயில் ஆகிருக்கு. எல்லாமே பருப்பு, கீரை, தக்காளி எல்லாமே பாயில் ஆகிருக்கு. நல்லா வாசனை சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கரண்டியாலே நம்ம ஸ்மாஷ் பண்ணால் போதும். நல்லா சேர்ந்த மாதிரி நல்ல கடையல் சூப்பராக வந்துடும். கடையல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அருமையாக வந்திருக்கு. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், சர்வ் பண்ணுறதுக்கு வசதியாக. இதில் நம்ம கடுகு மிளகாய் தாளித்து போட போகிறோம். காஞ்ச மிளகாய் தாளிக்கணும், ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய் தாளித்து கீரையில் சேர்த்துக்க போகிறோம். சுட சுட ஒயிட் ரைஸில் இதை போட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அருமையாக இருக்கும். ஹெல்த்தியானதும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபி உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும், பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.